ஹாய் வணக்கம் நண்பர்களே. இது என்னோட மண்டே ரொட்டீன். ஆக்சுவலாக நேஷ்னல் டே ஹாலிடேவாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுறதுக்காக வெளியில் கிளம்பிட்டோம் ரொம்ப நாள் கழிச்சு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல் வீடியோ பாருங்க. எங்களோட நிறைய ஃபன், நிறைய சந்தோஷம், நிறைய சேட்டைகள் இருக்குது. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் இந்த ஃபுல் டே என்ஜாய் பண்ணோம். அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எதுவாக இருந்தாலும் கடந்து போயின்ற மனநிலைக்கு வந்துடணுங்க. வாழ்க்கை இவ்வளோதான், சின்ன விஷயம் தான். இன்றைக்கி இருப்பார் நாளைக்கு இல்லை. இப்போ இருக்க இந்த நிமிஷம் மட்டும்தான் நிஜம். சந்தோஷங்கள் எப்போவுமே நம்மளை தேடி வராதுங்க. நாம தான் எப்பவும் நம்மளை சுற்றி உள்ளவங்களும் நாமளும் சந்தோஷமாக இருக்கணும். இன்றைக்கி லீவு என்ன பண்ணுறது, எல்லோரும் வேறு விதமாக செலிப்ரேட் பண்ணால் நாங்கள் ஒரு வேறு விதமாக செலிப்ரேட் பண்ணோம். லாங் டைம் ஆச்சு எல்லோரையும் மீட் பண்ணி. லாங் டைம் இருந்தும் ரொம்ப நாள் ஆச்சு. பர்த்டே அந்த மாதிரி விஷயங்களில் தான் மீட் பண்ணோம். இந்த மாதிரி போய் ரொம்ப நாள் ஆச்சு. என்ன பண்ணுறது, ஒரு சிலரை மிஸ் பண்ணுறோம். அவங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல, நமக்கு அவங்கள மிஸ் பண்ணுறோன்ற ஃபீல் இருக்குது. என்னமோ லவ் பண்ணுற லவ்வர்ஸை மிஸ் பண்ணுற மாதிரி அப்பப்போ ஃபீலிங்ஸ் வந்துட்டு போகுது. என்ன பண்ணுறது, மனசு தானே. மனசு இருக்கே மோசமானதுங்க. அந்த மனசுக்கு யாருக்கு பதில் சொன்னாலும் இந்த மனசுக்கு பதில் சொல்லவே முடியலை. சில நேரம் அதில் என் மனசில் தோன்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல. நாமளே 1008 கஷ்ட சூழ்நிலைகளில் இருப்போம். அதெல்லாம் கடந்து இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியருக்கு போவோம். அங்கேயும் போனாலும் சில ஞாபகங்கள் நம்மளை கஷ்டப்படுத்திகிட்டே இருக்குது. என்ன பண்ணுறது, ஓகே எல்லாம் நன்மைக்கே, எதுவும் கடந்து போவோம் அப்படின்ற மாதிரி. அப்படி தாங்க நாங்கள் பிளான் பண்ணோம். ஆக்சுவலாக எல்லோரும் லீவு, நேஷ்னல் டே செலிப்ரேஷனுக்கு அவங்கவுங்க சிக்கன், ஆளுக்கு 2 சிக்கன் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அவங்கவுங்க மசாலா தடவிட்டு வந்தாங்க. நான் 3 சிக்கன் கொண்டு போனேன். கார்னு நிறைய இந்த மாதிரி ஆனியன், டொமேட்டோ எல்லாமே கொண்டு போனோம். கேப்சிக்கன் எல்லாமே. போய் இடம் தேடினா நாங்கள் ஒரு இடம் லேடிஸ்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அந்த இடம் ஆக்சுவலாக க்ளோஸ் ஆகி போச்சுட்டாங்க. அப்புறம் ஜென்ஸ் எல்லாம் அல்ல. அதென்ன அதாரி பார்க்கிட்ட மீட் பண்ணி, நாங்கள் கத்தார் போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல தான் மீட் பண்ணி எங்கே போகலான்னு பிளான் பண்ணி ஒரு வழியாக ஜென்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி கர்சகான் சைடு, மால்கியா பீச் சைடு போனாங்க. அங்கே போயிட்டு ஒரு ஏரியாவில் காரு 5-6 காரு சுற்றி போட்டுட்டு நடுவில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பசங்களாம் விளையாட ஆரம்பித்தாங்க. நல்ல குளிர் தான். ஆனால் நாள் இருந்த சூழ்நிலைக்கு போகவே முடியாதுன்னு நினச்சோம். அந்த மாதிரியே இருக்குமோ அப்படின்னு நினச்சோம். ஆனால் அந்த மாதிரி இல்லைங்க. ஓரளவு குளிர் கம்மியாயிடுச்சு. வெயில் அதிகமாகுது. என்ன பண்ணுறது, அப்புறம் கார்ன் எல்லாமே. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சிக்கன் சுட்டு சாப்பிட்டாங்க. ஃபிஷ் ரெடி பண்ணலான்னு நினச்சோம், வாங்க முடியல. ஏன்னா நாள் ரொம்ப குளிராயிடுச்சு. திடீர்னு சடனாக 13-12ன்றதுனால எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. ஆக்சுவலாக மார்னிங் கூட 12 இருந்ததுங்க. ஐயோ, என்னால் ஏர்லியராக எந்திரிச்சு அதை எடுத்து வைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு வழியாக அப்புறம் சிக்கன் மட்டும் பண்ணிட்டோம். அதனால் சிக்கன் மட்டும் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் பண்ணி சாப்பிட்டாங்க. பசங்க ஒரு பக்கம் விளையாட, ஜென்ஸ் எல்லாம் இதெல்லாம் ரொம்ப சீரியஸாக பண்ண. லேடிஸ்லாம் கட் பண்ண. என் ஃப்ரெண்ட்ஸ் அறிவாளி இருக்காங்களே, முழு பூண்டாக போடணுங்க. இவங்க பிரியாணிக்கு பூண்டு உரிச்சிட்டு அந்த மாதிரி வீட்டில் ஒன்று உரிச்சிட்டே வந்துச்சு. ஐஷு சீலி என்ன பண்ணுச்சு, அங்கே வந்துக்கிட்டு குட்டியாக மிளகா இருக்குச்சு, பூண்டை அப்படியே உரிச்சாங்க. இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது கேட்டால் ஜென்ஸ் அதுக்கப்புறம் ஐயோ என்னது பிரியாணியாக போட போகிறீங்க, சுடுறதுக்கு என்ன பண்ணி வச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக சொன்னேங்க, நான் சொன்னதே காதில் வாங்காமல் இவங்க என்னமோ வீட்டில் அந்த காய் கட் பண்ணுற நேரம் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக கட்டரையும் எடுத்துகிட்டு உட்காந்துட்டாங்க. பழக்க தோசை நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நமக்கு வரும். அந்த மாதிரி எடுத்து உட்காந்து கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது. அந்த குளிரே தெரில. வெயில் ஒரே அரட்டை அடிச்சுட்டு பேசிட்டு சில பேரை மிஸ் பண்ணாலும் நம்ம நினச்சிட்டு அப்படியே ஓடிட்டு இருந்துச்சுங்க. நாம் எவ்வளோ சிந்திக்கிறோமே, அவங்களுக்கு நம்மளை பற்றின சிந்தனையே வராதா என்னன்னு தெரியல. ஓகே எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு கடந்து போவோம் அப்படின்னு சொல்லி நல்லா சாப்பிட்றதுக்கு. அந்த குளிருக்கும் வெயில் அடிக்குது, ஆனால் பயங்கர அந்த குளிருக்கும் அதுக்கும் சாப்பிடும்போது அவ்வளோ சிக்கன் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த வெள்ளைப்பூடை உரிச்சிட்டு வந்து கேட்டுட்டு சிரிக்கிறாங்கங்க ஜென்ஸு. இப்படி வெள்ளைப்பூடை வச்சு இதை என்ன பண்ணுவீங்க, இப்படி என்ன பண்ண போகிறீங்க, பிரியாணியாக பண்ண போகிறீங்க, வெள்ளைப்பூடை உரிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அங்கே போய் ரீச் ஆனோடனே குருன்னா அந்த பாட்டை போட்டு அந்த வைப்புக்கு அதுக்கு செமையாக இருந்துச்சு. காரில் பாட்டை போட்டு சுற்றி விளையாண்டுட்டு கார்பெட் பாய் எல்லாம் விரிச்சிட்டு நாங்கள் வீடு பாதியை காலி பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்துச்சுங்க. தண்ணியிலேருந்து கிளாஸ்லேருந்து டீ போடுறதுக்கானது எல்லாமே கொண்டு போயிருந்தோம். நல்லா ஜாலியாக இருந்தது உண்மையிலே. நிறைய அவங்கவுங்க எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. யாரோட சிக்கனும் இது பண்ணுற மாதிரி இல்லை. எல்லா சிக்கனும் சூப்பராக இருந்துச்சு. நீ பாருங்கள், ஆவி பறக்க அந்த சிக்கன் அவ்வளோ பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருந்தது. சாப்பிடணும் போலயே இருந்தது. அவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள். அப்புறம் கான்லாம் சுட்டோம். ஆக்சுவலாக எனக்கு சிக்கனை விட கான் ரொம்ப பிடிச்சது. அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நிறைய நேரம் பேசுவாங்க, நான் வீடியோ எடுப்பேங்க. ஆனால் கடைசியில் அந்த வீடியோ கிளிக்கே ஆகிருக்காது. அது மாதிரி நிறைய நேரம் மிஸ் ஆகிடுச்சு. நிறைய விஷயம் இங்கே பாருங்கள், எந்திரிக்கிறதே கஷ்டப்பட்டு எந்திரிக்கிறாங்க. குளிர் வேறு
என்ன பண்ணுறது. ஆனால் என்ன தான் இருந்தாலும் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது அது ஒரு ஜாலியாக தாங்க இருக்குது. நம்மளை மறந்துட்டு பேசிட்டு என்ஜாய் பண்ணிட்டு எங்கே தாங்க பிரச்சனைகள் கஷ்டங்கள் இல்லை, எல்லாத்தையும் கடந்து வந்துடுவோங்க. அப்போ பசங்க சாப்பிட பசிக்க ஆரம்பிச்சிச்சு அவங்களுக்கு. அப்பப்போ கொண்டு போய் கொடுத்தாங்க, பசிக்க ஆரம்பிச்சு. அப்புறம் ரொட்டி ஆக்சுவலாக என்னென்னவோ பண்ணிட்டு வந்தாங்க. இந்த முட்டை பால் என்ன ஹமூஸ் இதெல்லாம் பண்ணிட்டு வந்துருந்தாங்கங்க. நான் ஒன்றுமே பண்ணல, நான் சிக்கன் மட்டும் பண்ணிட்டு போயிருந்தேன். என் வீட்டுக்கு ஏதோ ஒரு மாதிரி இந்த சட்னி புதினா தக்காளி இதை மட்டும் போட்டு சட்னி மாதிரி பண்ணிட்டு போயிருந்தோம். அது அவ்வளோ பெருசாக இல்லை, அவங்க பண்ணிட்டு வந்திருந்ததெல்லாம் சூப்பராக இருந்தது. எல்லாமே நல்லா சாப்பிட்டோம். ஏன்னா எனக்கு நிறைய எடுத்து வைக்கிற ஐட்டமே இருந்தது. அந்த எடுத்து வைக்கிறதுக்கு அதுலேயே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சுங்க. என்ன பண்ணுறது, இவ்வளோ வெயில் போட்டாலும் இதில் குளிர் தெரியுதுங்க. இந்த ஃப்ரீசர் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஐஸ் போட்டு. ஏன்னா பால் எடுத்துகிட்டு போயிருந்தோம் டீ போடுறதுக்காக, அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணோம். இந்த ஆவி பறக்க சூடு குளிர், வெயில் அடிக்குது ஆனால் பயங்கர குளிர். இந்த க்ரீன் சிக்கனும் சூப்பராக இருந்ததுங்க. சுகன்யா பண்ணிட்டு வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள்ட்ட போய் சிக்கன் வீடியோ எடுக்கிறேன்னா சிக்கன் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. செமையாக இருந்துச்சுங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. அங்கே ஒருத்தம் உண்மையில அனுபவம். வீடியோ எடுத்து இந்த அம்மா வேறு ஊர் புறம் போட்டோம்னு பாலாஜி என்ன சொல்லிட்டு இருந்தார். என்ன பண்ணுறது, நம்மளுக்கு வரலாறு முக்கியம் இல்லை, நம்மளோட இது மெமரி ரொம்ப முக்கியம் இல்லை. நான் வீடியோ எடுக்கிற பார்த்துட்டு ஓடுறாரு. ஏய் ஏண்டா வேதா ஒழுங்கா சாப்பிடு. ஒரு சிக்கன் லெக் பீஸ் எடுத்து கடிச்சுக்காம அப்படியே வாயில வச்சு நல்லா இருக்கும்டா. நல்லா இருக்கும் கண்ணே. அப்படியே இங்க பாரு ஆண்டி பாரு. பேட்டரி நீ லெக் பீஸ் வச்சு கடிச்சுக்காம. லெக் பீஸ் வைப்ல பிள்ளைக்கு வைக்கிறேன்ல. இந்த ரெண்டு இதுலயுமே இல்ல. ஆமாடா லெக் பீஸ் இருக்கு. வேற மாதிரி இருக்குன்னு சொல்லாம பஞ்சாமிரதம் வர இருக்க நான் சொன்னாரு. பாருங்க கடல் அந்த இது பக்கத்தில் அந்த எண்ட்லேயே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். நான் தான் கொண்டாட சொன்னேன். போதும் ரொம்ப டீப்பா இருக்காங்க. அவங்க எப்பயுமே இப்படிதான். சரி இல்ல அவங்க என்ன சொன்னாங்க பாத்தீங்களா, நான் டிஷ்யூ வச்சு ஏமாத்தணும். ஓகே இது ஓகே நினைக்கிறீங்களா? அது ஓகே. இது எங்க ஏதாச்சும் ஒரு இது இருக்கா பேப்பர் கை கட்டிக்கிட்டு இருந்த மனுஷனா கடைசியில் வேலை வாங்கிட்டாங்கங்க. பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்து கட்டரில் கான் கட் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. அவங்க பொண்டாட்டி சாப்பிட்றத விட்டுட்டு ஓடிடுச்சு. ஆகா நம்ம வீட்டுக்காரர் கஷ்டப்பட்டு கான் கட் பண்ணுறாரு, நம்ம அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். நான் அப்படியே சாப்பிட்டதை வச்சுட்டு போய் சாப்பிட்றது உள்ளே போதுமாங்க. நாங்கள் இங்கிட்டு கேங்காக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். பார்த்தா மனசே கேட்கல போல இந்த அம்மையாருக்கு, ஓடிடுச்சு. அப்படி இந்த முழு வெங்காயமாக போட்ட அறிவாளி எங்கள் சீலி தாங்க. அதை எல்லாத்தையும் கட் பண்ணி ரவுண்டாக போடுறத முழு வெங்காயமாக போட்டு நான் இப்படியே தான் பண்ணுவேன்னு சொல்லி பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுங்க, சேலஞ்ச் மாதிரி. அப்புறம் நம்ம சுகன்யா எடுத்து ஒவ்வொன்றையாக கட் பண்ணிக்கிட்டு எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஆனால் செம ஜாலிங்க. என்ன பண்ணாலும் என்னங்க, நம்ம சேர்ந்துருந்தா அது ஒரு நல்ல அனுபவம். ஜென்ஸ் எல்லாம் எங்கள்கிட்ட விட்டுட்டு அவங்க ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பசங்க சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. ஜென்ஸும் சாப்பிட்டாச்சு, லேடிஸ் சாப்பிட்டாச்சு. இவ்வளோ சிக்கன் எக்ஸஸ் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது, சுட்டு வைக்கலாம், ஈவினிங் கொஞ்சம் நேரம் இருந்தால் பசங்க சாப்பிடுவாங்கன்னு. ஃபயர் ஒர்க்ஸு லைட்டிங்லாம் இருக்குங்க. நாங்கள் எங்கேயுமே போகல. நாங்கள் ஒரு விதமாக நேஷ்னல் டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோங்க. என்ன பண்ணுறது.
நீ எடுக்கறியா நான் எடுக்கவா? என்னது அந்த சிக்கனை? ஏமா நீ உட்கார்ந்திருக்கிற போஸ் நல்லா இருக்கா? நல்லா போஸ் போறதா இருக்குல நல்லா. அது இன்னைக்கு வீட்ல எனக்கு ஒரு வழி பண்ணிரோம். மிதிச்சு நினைக்கிறேன் இல்லையா? எடுத்துருவோமா? திருப்பி இருக்கு. சுபிக்ஷா அம்மா இருமா. ஐஷு தான் நிறைய தடவை நடந்து நமக்கு சாப்பிடவே நினைக்கிறேன். மேபி சாப்பாடு பத்தாது நினைச்சேன். ஏய் இதெல்லாம் ஜூஸியா இருக்கு, சூப்பரா இருக்கு. அத கொண்டு போய் கொடுத்துருங்க. எனக்கு தெரிஞ்சு அது வெந்திருச்சுன்னு நினைக்கிறேன். இது நல்லா ஜூஸியா இருக்கு. சாப்பிட்டவன ஒரு மாதிரி ஆயிடுச்சுமா. ஏன் அப்படி கூட சீலிங் இது வந்து வயித்துக்குள்ள கொண்டு வரைக்கும் ஐயோ காந்தியோட நெஞ்செல்லாம் ஒரு நிமிஷம் அலறிச்சு. கொட்டிடாதீங்க. இப்ப கை சுத்துறா பக்கல இடிக்கி எடுத்து பை வைக்கல. இப்ப இடிக்கி எடுக்கல. அவ்வளவுதான். நானே இந்தாங்க அவ்வளவுதான் வச்சிட்டாங்க. பாத்து கிரிப்பா பிடிக்கது நீங்க. அவ்வளவுதான். சிக்கன் கேக்குறாங்கமா எல்லாரும். பூண்டு கேக்குறாங்க. பூண்ட முழுசா வைங்க. இது அத வைக்கணும். இது வெந்துருச்சா? இது பாதியா இப்படி கட் பண்ணனும். அந்த பிளேட் குடி நான் கட் பண்ணிக்கிறேன். சுடலையே. இது சுடல. பூண்டு. பூண்டு நிறைய 2-3 முழுசா நான் கொண்டாந்து பண்ணேன். பூண்டுல கேப்சிகம் வெட்டுங்க. அது நல்லா இருந்தது அந்த சிக்கன் கலர். ஆனா இவ்ளோ தடிமனா இருக்க கூடாது. இன்னும் கொஞ்சம் தின்னா வேணும். இது தின்னவா? கேப்சிகம் இப்படிங்க நான் கட் பண்றேன். சூடா இருக்கு. இத மட்டும் எடுத்து போடணும். சொல்லுங்க என்னாச்சு? என்ன பண்றீங்க கேட்டாங்க. நீங்க சொல்லுங்க. அவர் இங்கல என் பக்கத்துல இல்ல. ஏய் உட்கார் வாப்ல. உட்கார். ஐஸ் பண்ணி லெமன் ஜூஸ் விக்கிறேன். ஆமா. கவி. சீலி லெமன் ஜூஸ். இங்கிட்டு ஓபன் இருக்கு சார். இந்த பக்கம் ஓபன்ல இருக்கு. 200 பேஸ் லெமன் ஜூஸ். கரெக்ட்டா அது ரேட் சொல்லுது பாரு. 200 பேஸ் தான். இது வர. இந்த ஐஸ். அப்புறம் போட்டோ உங்களுக்கு எவ்வளவுங்க? செகண்ட் போட்டோ ஆமா நான் தான் லெமன் ஜூஸ் போட ஐடியா கொடுத்தேன். எனக்கு மம்மி இல்ல அந்த ஒரு மம்மி கொடுத்ததே பெருசு. நான் மய முடியாத விடுங்க வயசு காட்டி என்ன ஒரு வைப் தெரியுமாங்க. பக்கத்தில் கடல். அதுக்கு அம்மா மாதிரி தான் இருந்தது அந்த வாட்டர் வர்றது. பாட்டு ஒரே சவுண்டு. காப்பிரைட் போட்டுருவாங்களே, அதனால் கட் பண்ணிட்டு நம்ம சொந்த குரலில் பாடுவோம். இந்த பறவை பறக்கிறதுக்கும் அந்த பாட்டு ஓடுறதுக்கும் அந்த நெருப்பில் உட்கார்றதுக்கும் செம வைப்புங்க. உண்மையிலே ரியலி சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலாக வெளியில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு டி ராஜேந்திரன் சாங் போட்டாங்க. ஐயோ என்னது பிள்ளைங்களாம் என்னது அழுகிற மாதிரி இருக்குது, இது என்ன சாங்குன்னு கேட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சாங் சூஸ் பண்ணி போடுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஐயோ என்னடா சாமி. இவர் உட்காந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லாரும். அப்புறம் ஜென்ஸ்லாம் பசங்களாம் கொஞ்சம் கார்ட்ஸ் விளையாண்டாங்க. எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் பயங்கர பிஸியாக இருந்தாங்க. செட்டில் காக்க பால் எல்லாமே விளையாண்டுட்டு எத்தனை துன்பங்களை தாண்டி இத்தனை சந்தோஷங்கள் அப்படின்ற மாதிரி தாங்க எனக்கு இருந்தது. நாங்கள்லாம் ஸ்டெப்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். எங்களையே நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு ஆள் கை கையெல்லாம் வலிக்க போகுது. ஓகே போங்க, நான் கண்டென்ட்டே அதை எடுத்துக்கிறேன். இன்னும் அந்த கல்லூரிக்கு போடுங்கண்ணா. அந்த ரவுண்ட் இருக்கு கல்லூரிக்கு போடும். கடைசில எடுக்கவே விடல. ஏய் பரவாயில்ல.
இந்த கசகான்னு பார்த்தா பஹ்ரைனில் இருக்க மாதிரியே தெரியாதுங்க. உண்மையிலே நம்ம ஊரில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல், ஏதோ காட்டுக்குள்ளே போன மாதிரி வயல் சைடு தண்ணி குளம்ன்ற மாதிரி இருக்குங்க. கொரோனா டைம் அடிக்கடி ஊருக்கு போக முடியாதப்பெல்லாம் இங்கே போய் தாங்க அப்பா அப்படின்னு ஊரை மிஸ் பண்ணுற கவலையை தீர்த்துக்கிட்டோம். அது மாதிரி இங்கே பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. சுகன்யா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஆச்சரியமா எந்திரிச்சு இவ்வளோ நாள் வரலையா அப்படின்னு இங்கிட்டு குளத்து பக்கம் நில்லுல சுகுனி அவனே மட்டும் போட்டோ எடுக்கிறேன். இங்கிட்டு நில்லுங்க. இங்கிட்டு மரத்து பக்கம் நில்லுங்க. உன் பேக் போஸ் தான் ஃபுல்லா எடுத்துட்டு ஓடுறதா ரவுடி. ஏய் ராஜி நீ பாத்தீங்களா என்ன பண்ற ராஜி? நீ வர்ற தாங்க முடியல. இந்த ஏன் சாலை போத்திக்கோ. என்ன கொசு அடிச்சுக்கிட்டே வருது உள்ள. அது ரொம்ப மூஞ்சில அப்புதுல. மதுரையில நிறைய இடம் இருக்குமா? ஆமா, நான் பஹ்ரைன்ல இருக்கிற மாதிரியே. இங்க வாங்கப்ல எல்லாம். அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு சூப்பரா இருக்கு. இங்க போங்கப்ல. நானே எடுக்க மாட்டேன். தவழ்ந்து போறதா மாதிரி எடுக்க. எங்க இந்த பிள்ளை ஒரு டிக்கெட் காணோம்? இங்க வாங்க எல்லாரும். ஏய் என்ன அவங்க ரெண்டு பேரும் முக்காட போட்டாங்க? ஏன் பிள்ளைங்க சூப்பரா இருப்பாங்க. மண்ணுதான் இருக்கு தண்ணி. என்னது டிக்லஃபி நாளை காலையில வரைக்கும் வேலை செய்ய எனக்கு. நம்மள இப்ப மட்டும் ஒரு போர்வை கொடுத்தீங்க. இந்த இடத்து பேர்லன்னு சொல்லவே டைம் ஆயிடுமோ புரியல. வண்டி வரும்ல எதற்கு வரும்போது. ஏய் எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. யார் அந்த டிஸ்டர்பன்ஸ் லைட்? இன்னைக்கு எடுத்திய ஒரு கண்ட. இந்த கதை சொல்லுவோம் பாருங்க. சவனியே நான் மறந்துட்டேன் இந்த கதையை சொல்லுங்க. பிள்ளைக்கு பறிச்ச பஹ்ரைனில் பாதி பேர் ரோட்லையும் ஃபயர் ஒர்க்ஸ் அங்கே இங்கேன்னு சொல்லி என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் பாருங்கள் இப்படி டீமாக அவுட்டரில் போய் உட்காந்து இருந்துச்சுட்டு வந்தோம். திரும்ப ஃபயர் ஒர்க்ஸ் இல்லாத இடத்துக்கு இருக்க தான் நான் அசியூம் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. பார்த்தா அங்கே ஃபயர் ஒர்க்ஸே இல்லை. வெளியிலையாவது அங்கிட்டே போயிருந்தாவாது ஃபயர் ஒர்க்ஸு அந்த திருவிழா அட்மாஸ்பியரில் நம்ம ஊரில் மாதிரி நாடகம் ஸ்டால்ஸ்னு கடையெல்லாம் போட்டு செமையாக இருந்திருக்கும். இந்த பொம்மைலாம் இருந்திருக்கும். அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கலாம். என்ன யூஸ்வலாக அடிக்கடி பார்த்து வருஷம் பண்ணிகிட்ருக்கோமே, சரி வித்தியாசமாக இருக்கட்டுமேனு இதை பிளான் பண்ணி இப்படி போயிட்டோங்க. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இது மாதிரி நிறைய சந்தோஷங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். அவனியோட கிடையாது போல சொன்னாங்க. சர்க்கியூட்ல தான் உண்டு போல இவங்க சொன்னாங்க. சதீஷ் என்ன வைஃப் சொல்லி. நான் இன்னொரு வீடியோல ஒரு வீடியோ தான் இந்த